வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு தீவு நம்ம கண் முன்னே தோன்றி சில நிமிடங்களில் மறைந்து விட்டால் எப்படி இருக்கும்? ஆம், அப்படி ஒரு தீவு உண்மையில் இருக்கு. இந்த அதிசயமான தீவு எங்கே இருக்கு, எப்படி போகலாம்? இதோ அந்த தீவின் முழு கதையை இன்று நாம் பார்ப்போம். சீகல் தீவு மகாராஷ்டிராவின் கொங்கன் கடற்கரை அருகில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான இடம். இதன் பெரும் விசித்திரம் என்னவென்றால், இந்த தீவு தினசரி வெறும் 30 நிமிடங்களே கடல் மட்டத்திற்கு மேலே காணப்படும். பிறகு அது மீண்டும் கடலுக்குள் மறைந்துவிடும். இது பயணிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒரு இயற்கை அதிசயமாக மாறியுள்ளது. இந்த தீவு தினசரி வெறும் 30 நிமிடங்களே மட்டும் கண்முன்னே தோன்றி மீண்டும் கடலுக்குள் மறைந்துவிடும். இந்த அதிசயம் வெள்ளப்பெருக்கு மற்றும் ஓட்டப்பெருக்கு காரணமாக நிகழ்கிறது. இந்த தீவில் பல்வேறு வகையான கடற்சார்ந்த பறவைகள் வாழ்கின்றன. முக்கியமாக சீகல்கள், டேர்ன்கள், கிங்ஃபிஷர்கள் போன்ற பறவைகளை காணலாம். இதனால் பறவைகளை ஆராய்வதற்கு மிகவும் சிறந்த இடமாக உள்ளது. இயற்கை பிரியர்கள் மற்றும் புகைப்பட ஆர்வலர்களுக்கு இது ஒரு கனவு இடமாக மாறியுள்ளது. காலத்துக்குள் சென்று தீவின் அழகை ரசிக்க வேண்டும் என்ற ஆவல் பயணிகளை நோக்கி ஈர்க்கிறது. இந்த தீவு அடிப்படையில் மணல் தீவு ஆகும். இதன் அடிப்படையான அமைப்பு மண்ணால் ஆனது. ஆனால் மிக அருகில் கடல் நீர் இருப்பதால் இது பெரும்பாலும் நீரில் மூழ்கி காணப்படும். கடல் சரிவு நேரத்தில் கடல் நீர் குறைந்து தீவு வெளிப்படுகிறது. கடல் உயர்வு நேரத்தில் கடல் நீர் அதிகரித்து தீவை முழுவதுமாக மூழ்கடிக்கிறது. சீகல் தீவுக்கு எப்படி செல்லலாம்? முதலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கார்வார் நகரத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து தேவாக் கடற்கரை நோக்கிச் சென்று அங்கிருந்து மீனவர்களால் இயக்கப்படும் சிறிய படகுகளில் சீகல் தீவுக்கு செல்லலாம். பயணிகள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: பயணம் செய்ய கடல் சரிவு நேரத்தை சரியாக கணக்கிட்டு செல்ல வேண்டும். தீவில் அதிக நேரம் இருக்க முடியாது. 30 நிமிடங்கள் மட்டும் இருக்க முடியும். கடல் மட்டம் உயர்ந்துவிடும் முன்பே மீண்டும் படகில் திரும்ப வேண்டும். 5 நிமிடங்கள் தாமதம் செய்தாலும் கடலுக்குள் மூழ்கும் அபாயம் ஏற்படும். சில நேரங்களில் கடல் சரிவு வேகமாக நடக்கும். பயணிகள் நேரம் சரியாக கணக்கிட்டு பாதுகாப்பாக திரும்ப வேண்டும். சீகல் தீவின் மர்மங்கள்: கடல் சரிவுடன் தீவு மாறிக்கொண்டே இருப்பதால் இது எப்போதும் புதிதாகவே காணப்படும். மாசுபடாத கடல் மணல், குப்பைகள் இல்லாத இயற்கை அழகு. தினமும் ஒரே இடத்தில் கடல் நீர் குறைந்து தீவு தோன்றி மறையும் நிகழ்வு நடைபெறும். இது ஒரு புதிய புவியியல் மர்மமாக உள்ளது. சீகல் தீவின் இந்த தனித்துவமான அம்சம் மற்றும் அதன் அழகிய சூழல் பயணிகளை கவர்கின்றன. பயணிகள் அங்கு சூரிய நுகர்வு, மீன்பிடிப்பு மற்றும் கடலின் அழகை ரசிக்கலாம். இந்த தீவு அதன் தூய்மையான சூழலுக்கு புகழ் பெற்றது. ஏனெனில் கடல் அலைகள் தொடர்ந்து தீவை கழுவுவதால் அங்கு குப்பைகள் இல்லை. சீகல் தீவு ஒரு மறைமுகமான அழகிய இடமாக இருப்பதால் பயணிகள் அங்கு சென்று அதன் தனித்துவத்தை அனுபவிக்கலாம். இந்த தீவு பயணிகளுக்கு ஒரு அமைதியான அனுபவத்தை வழங்குகிறது. இந்த இடத்திற்கு ஏன் செல்ல வேண்டும்? யாருக்கு இந்த இடம் சிறந்தது? பயண பிரியர்கள், பறவைகள் ஆர்வலர்கள், புகைப்படக் கலைஞர்கள், இயற்கை ஆராய்ச்சியாளர்கள். இந்த தீவு ஒரு மறைமுக இயற்கை அதிசயம் என்பதால் மகாராஷ்டிரா சுற்றுலாவில் ஒன்றாக சேர்த்துக்கொள்ள வேண்டிய இடமாகும். 30 நிமிடங்களுக்கு மட்டுமே தோன்றும், மீண்டும் மறைந்துவிடும். யார் செல்லக்கூடாது? நீச்சல் தெரியாதவர்கள். ஏன்னா கடல் நீர் திடீரென அதிகரிக்கும். குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு படகு பயணம் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். இது போன்ற ஒரு இடம் மிகச்சிலவே இருக்கலாம். சீகல் தீவுக்கு செல்ல சிறந்த நேரம்: ஆகஸ்ட், மார்ச் மாத சூழல் மிகவும் நல்லது. பகல் நேரம் கண்ணுக்கு பசுமையாக இருக்கும். மாலை சூரிய அஸ்தமனத்தின் அழகை காணலாம். கடல் சரிவு நேரத்தை எப்படி கணிக்கலாம்? கூகுள் சர்ச் கர்வார் லோ டைட் டைம் டுடே என்று தேடலாம். உள்ளூர் மீனவர்கள் அவர்கள் சரியான நேரம் கூறுவார்கள். மகாராஷ்டிராவில் உள்ள சீகல் தீவு இதன் தனித்துவத்தால்
சுற்றுலா பயணிகளை ஈர்த்து கொண்டே வருகிறது. 100% தூய்மையான சூழல். தீவு எப்போதும் புதியதாக தெரியும், குப்பைகள் காணாமல். சிறந்த புகைப்பட இடம். நிலவொளி மற்றும் சூரிய அஸ்தமனம் அற்புதமாக தெரியும். மஞ்சள் வெள்ளை மணல் மற்றும் நீல கடல் மிக அழகாக இருக்கும். நீங்கள் கடலின் மிடுக்கான அலைகளையும் பறவைகளின் இனிமையான குரல்களையும் அனுபவிக்க விரும்பினால் சீகல் தீவுக்கு ஒரு பயணம் அவசியம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.